ஆஸ் அ சிஇஓவா என்னால வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இருக்கிறேன்ற அந்த கான்ஃபிடென்ட் இன்னும் எனக்கு வரல. ஏர்ன் பண்றோன்றது டசன்ட் மேட்டர். பட் இந்த எம்ப்ளாயீஸ் கூட அதுக்கப்புறம் அந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ஸு, அந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்ஸ் இது எதுவுமே வந்து ஏன்னா நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு பிராண்டிங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிஇஓக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நெறைய கிளையண்ட்ஸ்ட்ட போகும்போது, "நீங்க தான் சிஇஓவா?" அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து என்னடான்னா, அந்த டைம்ல வந்து ஏன் நம்ம ஏதாவது இதுக்குன்னு பில்டப் குடுக்கணுமா? இல்ல எப்படி இருக்கணும்? நான் ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஒரு பேசிக்கா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிலேருந்து வந்ததுனால, நான் பெருசா வந்து கார்ல போனா கூட, அந்த பைக் ஓட்டிட்டு போறவனோட மனநிலை எப்படி இருக்கும்? சப்போஸ் அவன நம்ம ஹர்ட் பண்ற மாரி எதுவும் பவரா லைட் போடுறோமா? ஸோ இந்த தாட் ப்ராசஸ் அதிகமா இருக்கிறனாலே, சம்டைம்ஸ் என்னன்னா, பெரிய இடத்துக்கு போம்போது அதுதான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கூட ட்ராப் ஆயிருக்குன்னு ஒரு சில கிளையண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த கார்ப்பரேட் எத்திக்ஸ் தெரியாம நீங்க பிஹேவ் பண்றீங்க. அட்லீஸ்ட் உங்களால முடியலன்னா, அதுக்காக ஒரு மேனேஜர்ஸ் இது மாரி அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு கேட்டு அப்புறம் இந்த இந்த ப்ரோக்ராம்குள்ள வந்ததே அந்த அந்த எனக்குள்ளார இருந்த விஷயங்கள் எல்லாம் உடைக்கிற மாரி நீங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்தீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கு. ப்ளஸ் கொஞ்சம் எடுத்தோனே மாற முடியாது இல்லையா சார்? அதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு வரேன். ரொம்ப நான் கஷ்டப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்சியல் ஹெச்ஆர் இதில வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு சார். எனக்கு ஆக்சுவலா எம்ப்ளாயிஸ் கூட கம்யூனிகேட் பண்றது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த அவுட்புட் வழங்கும்போது நான் கத்திட்டு பாட்டுல எந்திரிச்சு வந்துடுறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பட் நம்ம அந்த இந்த ஹேக்கத்தான்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் குடுத்துச்சு. சரி. ஸோ இது சொன்னீங்க என்னன்னா, உங்களோட மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக அந்த மைண்ட் செட்டுக்கு பேர் தான் மீடியாக்ரிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. அந்த மீடியாக்ரிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ஸ்கேர்சிட்டியை நோக்கி தான் போகும். ஸ்கேர்சிட்டினா என்னென்னா, இந்த உலகத்துலேயே எல்லாத்துலேயுமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம். எல்லாமே எங்கிட்டையும் கம்மியாக இருக்குது, இந்த உலகத்துலேயே எல்லாமே கம்மியாக இருக்குது, எல்லாத்திட்டையும் பணம் கம்மியாக இருக்குது, எல்லாமே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் வந்து மீடியாக்கர்ஸுக்கு வந்து ஒரு நேச்சரான ஒரு விஷயம். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அபண்டன்ஸ் மைண்ட் செட். இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு மில்லியனராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், எல்லாத்தினாலையுமே மில்லியனராக இருக்க முடியுமா? அப்படி எல்லாத்துக்குமே மில்லியனராக இருந்தால் கூட எடுத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, இந்த உலகத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அண்டு உங்கள்கிட்ட எதை வந்து நீங்கள் குறைக்கணும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கம்மி பண்ணுற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நான் எப்பவுமே எல்லா பக்கமும் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் எது வந்து நெகட்டிவ் குவாலிட்டின்னு நினைக்கிறீங்களோ அது டார்க்னஸ். அந்த டார்க்னஸ்னால் இருட்டை வந்து அதிகம் பண்ணவோ கம்மி பண்ணவோ நம்மளால முடியாது. அப்போ உங்களுக்கு இருக்கிற எண்ணத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி எண்ணத்தை போய் கம்மி பண்ணுவீங்க? எண்ணத்தை கம்மி பண்ணவே முடியாது. உங்களுக்கு வர எண்ணம் வந்து நேச்சராக வருது. ஏன்னா அது இத்தனை வருஷம் பழகி இருக்கு, இத்தனை வருஷம் பிறந்ததுலேருந்தே அந்த சூழ்நிலைகள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், என்விரான்மெண்ட்டே ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர். ஸோ நம்ம என்னதான் மாறணும்னு நினைச்சாலும் அந்த சூழ்நிலை நம்மளை வந்து அந்த மாதிரி மாற்றி இருக்கு. அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் உள்ள பீப்புள் நம்மளை சுற்றி இருந்திருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸோட அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் நமக்கும் அந்த மைண்ட் செட் வர்றது தானே நேச்சர். அதில் எந்த தவறுமே கிடையாது. அதை குறைக்கணும்னு நினச்சா கூட குறைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நாம் லைட் சோர்ஸ் எதுன்னு பார்த்து, அதாவது இருட்டை கம்மி பண்ணணும்னா இருட்டை கம்மி பண்ணக்கூடாது, வெளிச்சத்தை அதிகம் பண்ணணும். அப்போது வெளிச்சம் எதுன்னு நம்ம தேடி அதை நோக்கி நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம ஃபார்ச்சூனர் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம எடுக்கிறோங்கிற பட்சத்தில் மீடியாக்ரிட்டிங்கிற இது வந்து அந்த இருட்டை ஆட்டோமேட்டிக்காக குறையும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்குங்கிற மாதிரி நீங்கள் இப்போ சொல்லுற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்களா ஒரு சிஇஓவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, ஆமாம் நான் ஒரு சிஇஓ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ரெட் ஜோன் பீப்புளுக்கு உண்டான ரியாக்ஷன். இந்த ரெட் ஜோன் பீப்புள் கிட்ட போயிட்டு நாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த உலகத்தில் வேஸ்ட் ஆஃப் டைம் எதுன்னு நான் நிறைய லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். எதுவுமே வேஸ்ட் ஆஃப் டைமாக தெரியல. ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு தூங்கும்போது
தூங்குறது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ தூங்குற ஒரு விஷயம் வேஸ்டான டைம் கிடையாது. சும்மா உட்காந்துட்டு இருந்தா வேஸ்டான்னு பார்த்தா, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது தான் இருக்கிறதுலே தெய்வீக நிலைங்கிறாங்க. எதுவுமே யோசிக்காம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அதுதான் தெய்வீக நிலைங்கிறாங்க. அப்போ எதுதான் வேஸ்டான டைம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்றுறதா, அதுலேயும் நிறைய அட்வான்டேஜ் சிலதெல்லாம் இருக்கே. அப்போ எதுதான் வந்து வேஸ்டான டைம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க, அதுதான் வந்து இருக்கிறதுலேயே வேஸ்டான டைம். ஓகே, இப்போ என்னோட பிஹேவியர் நேச்சர் இதுதான். எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, என்னோட பிஸ்னஸில் இந்த சர்வீஸ் நான் கொடுப்பேன், ஆத்மாத்மா கொடுப்பேன். எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் நீட்டாக போகணுங்கிறது வேற, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம வந்து மாற்றிட்டு கஷ்டப்பட்டு போகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ரைட்? ஸோ நீட்டு அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு என்ஜினியர் அப்படின்னா, ஒரு என்ஜினியரிங் கம்பெனியில் நான் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா, நான் கண்ணாடியில் என்னை பார்த்தா இன்ஜினியர் மாதிரி தெரியும். அப்போ இன்ஜினியர் மாதிரி தெரியணும்னா அதற்கு தகுந்த மாதிரி உண்டான ஒரு இது இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு டாக்டர் அப்படின்னா ஒயிட் கோட்டு போட்டு ஸ்டெதஸ்கோப்பில் போட்டு அவரை வந்து கண்ணாடியில் பார்த்தா டாக்டர் மாதிரி அவருக்கே தெரியணும். அப்போ தான் வந்து அவருக்கே டாக்டர் தெரிஞ்சதா மட்டும்தான் மற்றவங்ககிட்ட அவர் டாக்டர் மாதிரி காமிச்சிக்க முடியும். ஒரு இன்ஜினியர் மாதிரி காமிச்சிக்கணும். ரவுடினா அதுக்கு தகுந்த மாதிரி மறு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இதாகும். ஒரு ரொம்ப டீசெண்டாக போயிட்டு ரவுடி, எனக்கு வந்து இவன் வந்து காசு ஏமாற்றிட்டு போயிட்டான், இவனை மிரட்டி காசு வாங்கிட்டாங்கன்னு ஒரு கிளைண்ட் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பிஸ்னஸாக மதிச்சு நான் சொல்கிறேன். என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு, என்கிட்ட கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி கிட்ட போய் சொன்னாங்க. ரவுடி கையெல்லாம் கட்டிட்டு டிப்டாப்பாக போயிட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டாக பணிவோடு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. சார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது வந்து யூனிவர்ஸுக்கு மெசேஜ் தப்பாக போகும். ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து கிடைக்காம தள்ளி போகிறதுக்கெல்லாம் காஸ்மிக் பாயிண்ட்னு இருக்குது. நமக்கு ஆகாஸ்டிக் ரெக்கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் அங்கே வந்து சித்திரகுப்தன் கணக்கு எழுதிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் சொன்னால் அவரு நம்மளை மூஞ்சிலே குத்திட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரவுடி அந்த மாதிரி இருக்கணும், ரவுடி மாதிரி தான் இருக்கும். அந்த வாய்ஸு, அந்த தோரணை, அந்த இதெல்லாம் ரவுடி மாதிரி தான் இருக்கணும். அதுதான் ரவுடி கலை. இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கணும். ரைட்? ஒரு பிளம்பர் அப்படின்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிஷியன்னா கண்டிப்பாக கையில் ஒரு இது டெஸ்டர் வச்சுருக்கணும், டெஸ்டர் வச்சுருக்கணும். ஒரு இன்ஜினியர் இருந்ததுன்னா பேக்கெட்டில் பேனா வச்சுருக்கணும். ரைட்? ஸோ நம்ம வந்து நம்ம பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி வேணுமோ, நான் எப்படி என்னை பார்க்க விரும்பணுமோ அதை டீசெண்டாக நம்ம பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும்னு அவசியமே இல்லை. மற்றவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ நம்ம வந்து இவங்களை வந்து எந்த மாதிரி வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களை தாக்கணும். எந்த மாதிரி தாக்கணும் அப்படின்னா ரிசல்ட்டில் அடிக்கணும். கடைசியில் வந்து சார் உங்களை போய் நான் தப்பாக பேசினேன் சார், தப்பாக நினச்சிட்டேன் சார் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம ரிசல்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன? வென் யூ ஆர் நர்வஸ், ப்ளீஸ் நோட் உங்ககிட்ட பேனா பேப்பர் இருந்துச்சுன்னா எழுதி வச்சு. வென் யூ ஆர் நர்வஸ், திங்க் அபவுட் த சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பதட்டமாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். when you are nervous, எந்த இடத்துல when you are nervous, think about your service.